மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற வயிற்றோட்டம், வாந்தி பேதி அல்லது அக்யூட் கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த நிலைமைகளிலே பிள்ளைகளை நாங்கள் கட்டாயமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்க வேண்டும் என்பதை பற்றி இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இடைவிடாது தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கு வாந்தி ஏற்படுமாக இருந்தால், ஒரு மணித்தியாலத்தில் ஏறக்குறைய 4-5 தரங்களுக்கு மேல் வாந்தி போகமாக இருந்தால், சக்தி போகமாக இருந்தால் கட்டாயமாக இந்த பிள்ளைகளை நாங்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்க வேண்டும். இரண்டாவதாக வயிற்றோட்டம், அதாவது வயிற்றோட்டமானது கூடுதலாக இருக்கின்ற போது, அதாவது ஒவ்வொரு முறையும் ஏதாவது குடிக்க கொடுத்தவுடன் உடனடியாக வயிற்றாலை போனால் கூட அந்த நிலைமைகளிலே கூட கட்டாயமாக நாங்கள் பிள்ளைகளை அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நிலைமைகளிலே பிள்ளைகளுடைய உடலிலே இருந்து நீரிழப்பு, டீஹைட்ரேஷன் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. என்றபடியினாலே வைத்தியசாலை நிற்பாட்டி நாங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நார்மல் சேலாயின் என்று சொல்வோம், சேலாயினை ஏற்ற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. என்றபடியினாலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் ஏதாவது குடிக்க கொடுத்தவுடன் தொடர்ச்சியாக வயிற்றோட்டம் போகுமாக இருந்தாலும் நிற்பாட்ட வேண்டும். மூன்றாவதாக பிள்ளை ஒரு மயக்கம் அடைந்த ஒரு நிலையிலே, சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், அதாவது மத்தியமமான அல்லது மிக குறைந்த அளவு நீரிழப்பு, அது மைல்டு அண்ட் மொடரேட் டீஹைட்ரேஷன் என்று சொல்லுவோம். இந்த நீரிழப்பிலே பிள்ளைகள் எப்போதும் எரிச்சலுடையதாக, இரிட்டபிலிட்டி என்று சொல்லுவோம். கதைச்சால் பேசுவார்கள், கதைச்சால் கோம்பெரும், அங்கால பார்த்தால் கோம்பெரும், இங்கால பார்த்தால் கோம்பெரும், பிள்ளைகளை சாப்பிட சொன்னால் கோம்பெரும், குடிக்க சொன்னால் கோம்பெரும். இந்த நிலைமைகள் மைல்டு அண்ட் மொடரேட் டீஹைட்ரேஷன், மத்தியமமான மிக குறைந்த அளவு நீரிழப்பு நிலைகளை ஏற்படும். ஆனால் சிவியர் டீஹைட்ரேஷன், மிக கூடுதலான அளவு நீரிழப்பு ஏற்படுகின்ற போது பிள்ளைகள் எப்போதும் ஒரு மயக்கம் கலந்த நிலையிலே ஒரே நித்திரை மயக்கமாக இருப்பார்கள். எழுப்பினாலும் எழும்ப மாட்டார்கள், தலை வைத்து பார்த்து போட்டு திருப்பி மற்ற பக்கம் திரும்பி படுத்துருவார்கள். எனவே இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்ற போது இந்த நிலைமைகளில் நாங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டும். பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நான்காவதாக மிக முக்கியமான நிலைமை என்னவென்றால், பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்தினாலே, அதாவது வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி. உண்மையாக நான் முதலிலே சொன்னது போல இந்த வயிற்றோட்டம் அல்லது வாந்தி பேதி இருப்பதற்கு சாதாரணமாக வைரஸ் கிருமிகளாக கூட இருக்கலாம். இதுக்கு மேலதிகமாக ஏதாவது ஒரு சத்திர சிகிச்சை பிரச்சனை, அதாவது சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன், சத்திர சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். உதாரணமாக வயிற்றிலே ஏற்படுகின்ற குடலிறக்கம் அல்லது வயிற்றிலே இருக்கின்ற தடை, அல்லது இன்டெஸ்டைனல் ஒப்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுவோம், இன்டர்செப்ஷன் என்று சொல்லுவோம், அல்லது இப்படி ஏதாவது குளறிறக்கங்கள் அல்லது வயிற்றினுள்ளே ஏதாவது அந்த வயிற்றுக்குள்ளே ஏற்படுகின்ற தடைகள், பிளாக்குகள் இருந்தால் கூட இந்த வயிற்று வேதி, வயிற்றோட்டம், வாந்தி வேதி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. என்றபடியினாலே பிள்ளைகள் தொடர்ச்சியான தாங்க முடியாத வயிற்று வலி என்று சொல்லுகின்ற போதும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும்? வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டும். பார்த்து கொண்டிருக்க முடியாது. சில நேரங்களிலே ஒரு கஷ்டத்துக்கு இந்த இன்டெஸ்டைனல் ஒப்ஸ்ட்ரக்ஷன், குடலிலே ஏற்பட்ட தடை, பிளாக் ஏதாவது ஏற்படுமாக இருந்தால் அது பெரிய ஒரு பாரதூரமான நிலைமைக்கு ஏற்படுத்தும். அது போய் கடைசியிலே இந்த குடலை நாங்கள் குடலினுடைய சில பகுதிகளை வெட்டி எடுக்கக்கூடிய நெக்ரோசிஸ் என்று சொல்லுவோம், இன்டெஸ்டைனல் நெக்ரோசிஸ், அப்படி ஒரு வெட்டி எடுக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்றபடியினாலே பிள்ளைகள் தாங்க முடியாத வயிற்று வலி என்று சொல்லுகின்ற போது கூட அதை கட்டாயமாக ஒரு கொஞ்ச நேரமாவது நாங்கள் வைத்தியசாலையில் பிள்ளைகளை அனுமதித்து அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு ஏதாவது சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். எனவே இவை எல்லாவற்றையும் இலகுவாக நாங்கள் இப்போது என்ன செய்வோம்? வயிற்றிலே இப்போது ஸ்கேன், வயிற்றை நாங்கள் படம் பிடித்து பார்ப்போம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அப்டாமன், அதன் மூலமாக எங்களுக்கு நேரடியாகவே எல்லா விடயங்களும் தெரியும். சில இந்திய நாடுகளிலே இந்த வயிற்றை படம் பிடித்து பார்க்க இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வசதிகள் இல்லாவிட்டால் நாங்கள் என்ன சொல்வோம்? இரக் அப்டாமினல் எக்ஸ்ரே, அந்த வயிற்றை நாங்கள் பிள்ளைகள் நின்றபடி நாங்கள் வயிற்றை ஒரு எக்ஸ்ரே படம் எடுத்து பார்ப்போம். இந்த எக்ஸ்ரே படம் எடுத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு வடிவாக தெரியும் என்னவென்றால், இந்த வயிற்றிலே ஏதாவது குடலிறக்கம்,
குடல் இறக்கம் ஏற்பட்டு அல்லது குடல் ஒன்றுக்குள்ளே பொருந்தி இன்டர்செப்ஷன் என்று சொல்லுவோம், ஒரு குடல் மற்ற பகுதிக்குள்ளே போய், அல்லது பிள்ளைகளுக்கு இந்த குடலிலே ஏதாவது தடை அல்லது பிளாக் ஏற்பட்டால் அந்த வயிற்றை எடுத்து நாங்கள் எடுக்கின்ற இரக் அப்டாமன் எக்ஸ்ரே, வயிற்றை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கின்ற போது அதிலே பலதரப்பட்ட தண்ணீர் மல்டிபிள் ஃப்ளூயிட் லெவல்ஸ் என்று சொல்லுவோம், பலதரப்பட்ட தண்ணீர் நிலைமைகளை, தண்ணீரை இந்த குடலுக்குள்ளே எங்களாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், இந்த பிள்ளைகளுக்கு வயிற்றினுள்ளே சத்திர சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கக்கூடிய தேவை இருக்கின்றது. அப்படிப்பட்ட பிரச்சனை இந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை எங்களாலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்திலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், சில பயங்கரமான நோய்களுக்கும் இந்த வயிற்றோட்டம் வாந்தி பேதி ஏற்படும். உதாரணமாக ஜுவனைல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ், அதாவது சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற நீரழிவு நோய், டயபெட்டிக் நோய். இது கூட முதல் தரமாக இந்த வயிற்றோட்டம் வாந்தி பேதியோடு தான் வெளிக்கிடும். அதன் பிற்பாடு பிள்ளைகள் சடுதியாகவே கோமா நிலைக்கு சென்றுவிடும். அதே நேரத்தில் இந்த நீரழிவு, இந்த டயபெட்டிக்கினுடைய நிலை மிகவும் மோசமாக போகின்றது. டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ், DKA, டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் எனப்படுகின்ற ஒரு கோமா நிலைக்கு கூட பிள்ளைகள் போகலாம். எனவே இந்த நிலைமை, இந்த DKA ஏற்படுகின்ற போதுதான் உடனடியாகவே பிள்ளைகளுக்கு தாங்க முடியாத வயிற்றோட்டம், வாந்தி பேதி, அதே நேரத்தில் இந்த வயிற்று நோய் இருக்கு என்றபடியினாலே இந்த வயிற்றோட்டம் வாந்தி பேதி ஏற்படுகின்ற போது 100% ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் தான் இவை ஏற்படுகிறது. ஆனாலும் கூட சில பாரதூரமான நோய்கள் கூட இவற்றுக்கு ஒரு நோய்களை கண்டுபிடிப்பதற்கு, நோய்கள் ஏற்பட்ட பிறகு அதனுடைய முதல் அறிகுறியாக, முதல் குணங்குறியாக, ஃபர்ஸ்ட் சிம்டம் என்று சொல்லுவோம், முதல் குணங்குறியாக கூட இந்த வயிற்றோட்டம் வாந்தி பேதி இருக்கலாம். என்றபடியினாலே தான் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால், கட்டாயமாக நீங்கள் 2-3 நாட்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வீடுகளில் வைத்திருந்து பராமரிக்க முடியும். ஆனால் நான் மேற்சொன்ன காரணிகள் ஏற்படுகின்ற போது கட்டாயமாக ஒரு வைத்தியருடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற வேண்டும். எல்லாவிட்டால் மிகவும் நல்லது என்னவென்றால், ஒரு வைத்தியசாலையிலே உங்களுடைய பிள்ளைகளை அனுமதித்து அதன் மூலமாக நீங்கள் சிகிச்சையை பெறுவீர்களாக இருந்தால் எல்லா விதமான பிரச்சனைகளை, அதாவது சர்ஜிக்கல் ப்ராப்ளம் சொல்லுவோம், அதாவது சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய பிரச்சனைகள், நான் முதலிலே சொன்ன போல இந்த டயபெட்டிக் நோய், இந்த நீரிழிவு நோய், எல்லாவற்றையுமே எங்களாலே எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடியதாக, அவற்றையெல்லாம் நாங்கள் அகற்றக்கூடியதாக இருந்து அதன் பிற்பாடு நாங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது சாதாரணமான ஒரு வயிற்றோட்டம் வாந்தி பேதி என்பதை எங்களாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி நீங்கள் பிடித்திருந்தால் உங்களை பார்க்காதவருக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் மணி சின்னத்தை அமர்த்தி நீங்கள் அது பெல் சைன் அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்களுக்கு 0947777356245 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.